வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தக்காளி தொக்கு எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவை 3 தக்காளி, 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் பெருசாக இருந்ததுன்னா 2 எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். வெங்காயம், தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 4 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், இதெல்லாம் நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போது வெங்காயம், தக்காளி கட் பண்ணியாச்சு. அந்த பூண்டை நம்ம ஒரு இடிக்கல்ல போட்டு இடிச்சுக்கலாம். ஒரு 2 வாட்டி போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் சீரகம், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு. சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பூண்டு இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே போட்டுருங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டு அதையும் எடுத்துக்கோங்க. பூண்டும் சேர்த்துருங்க. நல்லா வதக்கி விடுங்க. அதில் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கலர் சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா அது கீறி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம் இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா வதங்கணும். இதெல்லாம் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதங்கணும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, நறுக்கி வச்சுருக்க தக்காளி இதில் போட்டுருங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது எல்லாமே இப்போ நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கணும். கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. அடுத்து மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், சாம்பாருக்கு கார குழம்புக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மிளகாத்தூள் அதே போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தக்காளி தொக்கு ரொம்ப தண்ணியே வேணும்னா தண்ணி நிறைய சேர்த்துக்கோங்க. இல்லை தொக்கு மாதிரி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஒரு கொத்து அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வேகட்டும். நம்ம என்ன பண்ணணும்னா, அடுத்து இது வெந்துகிட்டே இருக்கும் போது இதிலேருந்து பாதி வெங்காயம், தக்காளி கொஞ்சம் எடுத்துக்கணும். எடுத்து அது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதையும் லைட்டாக அரைச்சி இதில் சேர்த்துக்கணும். இதை பார்த்திங்களா, இப்போ எடுக்கிறேன். எவ்வளோ இருக்கோ, நம்ம எவ்வளோ போட்டிருக்கோமோ அதில் ஒரு பாதி எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு 2 கரண்டி 3 கரண்டி அந்த மாதிரி எடுத்தால் கூட ஓகே. போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப அரைச்சிட வேண்டாம். பேஸ்ட்டு மாதிரி சட்னி கரைக்கிற மாதிரி அரைச்சிடக்கூடாது. லைட்டாக ஒரே ஒரு சுற்று, ஒரு பல்ஸ் மோட்டில் அப்படி ஒரு சுற்றி எடுத்திங்கன்னா நல்லா ஒரு கொரப்பாக அந்த மாதிரி அரைச்சி இதில் சேர்த்திங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர்ந்து பார்த்திங்களா, அது பேஸ்ட்டு மாதிரி ஆகலை, கொரப்பாக இருக்குதா. இப்போ அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்க ஒரே சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுருங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக இதில் கொத்தமல்லி இலை அது போட்டு நம்ம இறக்க வேண்டியதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஸோ பிடிச்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் நம்ம நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது, எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.